இந்த 10 மாதங்களாக நம்மை சுமந்தவரை துதிப்போம். ஹல்லேலூயா. 10 மாதங்கள் நம்மளை சுமந்திருக்கிறார். இன்னும் 2 மாதம் தான் இந்த 2025 முடிகிறதுக்கு. எவ்வளவு சீக்கிரம் கடந்து போகுது பாருங்க காலம். ஆனால் எவ்வளவோ காலங்கள், எவ்வளவோ சூழ்நிலைகளை நாம் பார்த்துருக்குறோம். வாழ்க்கையில் எவ்வளோ சீசன்ஸ் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நாம் இன்றும் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் அவருக்காக சுவாசித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவருடைய வல்லமை நமக்குள்ளே பாய்ந்ததுனால நமக்கு ஒரு புது வாழ்வு கிடைச்சது. ஹல்லேலூயா. இப்பொழுதும் இன்றைக்கும் பாடுகள் முடிந்துவிடும் என்று பைபிள் எழுதலை. உபத்திரவங்கள் அநேகம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறது. கண்களை மூடுவோமா? ராஜா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த புதிய மாதத்தின் துவக்கத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். நீர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். உம்முடைய வலது கை அற்புதங்களை செய்யும். உம்முடைய ஓங்கிய புயம் அதிசயங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். உம்முடைய கிரியைகளை பிரசித்தப்படுத்துவோம் தகப்பனே. நாங்கள் உம்மை நேசிக்கிற கூட்டமாக இருக்கிறோம் தகப்பனே. இங்கே நாங்கள் வந்திருக்கிறது உம்மை தேடி அல்ல அப்பா. நீர் எங்களோடு கூட ஏற்கனவே இருக்கீங்க என்ற நிச்சயத்தோடு வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்மை தேடி கண்டு பிடிக்கிறதுக்கு நீங்கள் மறைந்திருக்கும் தேவன் அல்ல அப்பா, மறைந்து பார்க்கும் தேவன் அல்ல அப்பா. நீர் எங்களோடு கூட நடக்கும் தேவன், எங்களை சுமந்து செல்லும் தேவன், தாயை போல தேற்றுகிறவர், தந்தையை போல தோளில் சுமக்கிறவர். உம் தோள்களில் எங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், ஆறுதல் எல்லாமே இருக்கு தகப்பனே. இந்த புதிய மாதத்திலே உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக. அதே போல இன்றைக்கு ஆராதனையிலே தேவரீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை மறுபடியும் இடைக்கட்டும், இன்னும் ஒரு முறை எழும்பி கட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிற அன்பின் பரமபிதாவே, ஆமேன். அல்லேலூயா. முடிந்தவர்கள் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த நம்பினால் நம்புங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? முந்தியெல்லாம் ஒரு சரி ஒரு நம்பினால் நம்புங்கள். இன்னைக்கு சபையில், இன்னைக்கு காலையில் நம்ம சபையில் நடந்தது. ஆங்கில ஆராதனை எடுத்த சகோதரி மாதிரி அவங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி ஆராதிச்சாங்க. ஃபர்ஸ்ட் சாங் அவங்க அதை தான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி அவர்கள் சொன்னாங்க. அதற்கப்புறம் தெலுங்கு சர்வீஸில் சகோதரர் வரக்குமார் அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி விளக்கி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாஸ்டர் அவர்களும் சங்கீதம் 20 அவருடைய நாமத்தை பற்றி பிரசங்கமும் அதான் பண்ணாங்க. இப்போ தமிழ் சர்வீஸ்லேயும் உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மையை அடையணும் என்ற பாட்டை தான் நாங்கள் பாட போகிறோம். பாருங்கள், இது ஏதோ நாங்கள் பேசி வச்சது எதுவுமே இல்லை. யாருக்குமே நேற்று ப்ராக்டிஸ் கூட நான் வரல. ஆனால் ஆண்டவருடைய வழிநடத்தல் ஒரு அற்புதமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய வழிநடத்தல் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆங்கில சர்வீஸ், தெலுங்கு சர்வீஸ், இப்போ தமிழ் சர்வீஸ்லையும் நாம் இதுதான் பார்க்கிறோம். அவருடைய நாமம், நிறைய நாமங்கள் உண்டு, உங்களுக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான நாமங்கள் உண்டு. ஜெகவா ராஃபா, சுகம் கொடுக்கிறவர், ஜெகவா ஜைரே, பரலோகத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அநேக நாமங்கள் சொல்லி சொல்லி பாடுறோம். அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் பைபிளில் இருக்குன்னு. ஆனால் நமக்கு தெரிஞ்சது சொந்தமாக நமக்கு ஒரு நாமம் இருக்கு. என்ன நாமம் சொல்லு தெரியுமா? ஏசப்பா. ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா. ஆமாம், ஏசப்பான்ற ஒரு நாமம் போதுங்க, எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். என்னுடைய நாமத்தினால எதை கேட்கிறீர்களோ அதை நான் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஏசப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு நாமத்திற்கு அவ்வளோ மகிமை, அதை நீங்கள் யூகிக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு வல்லமை உண்டு. ஆகவே நான் என்ன சொல்கிறேன், அந்த நாமத்தில் நம்ம கேட்கும்போது பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். இது எப்படி இந்த பழக்கம் எனக்கு வந்துச்சுன்னா அதையும் ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன். பாஸ்டர்மா யூஸ்வலாக இந்த 7 வார்த்தைகள் பேசுகிறதுக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தருக்கு கொடுப்பாங்க. நம்மளுக்கு எந்த வார்த்தை கொடுக்க போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆகவே 7 வார்த்தையும் நாங்கள் மெடிடேட் பண்ணி வச்சுருப்பேன். யூஸ்வலாகவே எது சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதில் அப்படியே மெடிடேட் பண்ணும் போது எனக்கு ஒரு, அது தப்போ தவிர எனக்கு தெரியாது, பாஸ்டரையாக தான் அதை சொல்லணும். முதல் வார்த்தை என்ன சொல்கிறாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் என்னது செய்கிறது அறியாது இருக்காங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் சொல்யூஷன்லாம் சொல்கிறாரு, பிள்ளைங்களும் சொல்கிறாரு, அப்படியே வர்றாரு. கடைசியில் என்ன சொல்கிறாரு? பிதாவே என் ஆவியை
ஒப்படைக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அவர் முடிந்த வரைக்கும் அவரால் செஞ்சிட்டாரு. அவரால் முடியாதது என்னது? பாவத்தின் அந்த கோரத்தை அவர் தான் செய்யணும். அவர் மரணத்தின் மூலமாக தான், வேற வழியே கிடையாது. அந்த சுச்சுவேஷன் வந்தோட விட்டுறாரு. அவர் என்ன சொல்றாரு? அப்பா தான் சொல்றாரு, அப்பா உன் கையில உயிரை கொடுக்குறப்பா, இனிமே நீங்க பார்த்துக்குங்க. அவர் செஞ்சிட்டாரு. அந்த இதுதான் எனக்கு அந்த ஒரு அப்போ எனக்கு வெளிப்பட்ட அந்த நாளம் தான். நம்மளால முடிந்த வரைக்கும் பார்ப்போம், முடியாட்டி ஏசப்பா உங்க கையில விட்டுறப்பா, நீங்க பார்த்துக்குங்க. அவர் அருமையாக எல்லாத்தையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் நம்மளால் செய்ய முடியாத ஒன்று பாவம், சாபத்தை நீக்க முடியாது. அதை நமக்காக அவர் செய்து முடித்தார். ஆகவே அவருடைய நாமத்தை நாம் சொல்லும்போது ஒரு பெரிய விடுதலை உண்டு, ஒரு சுகம் உண்டு, ஒரு வெற்றி உண்டு, வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டு. ஆகவே உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோம். உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. நாமம் நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. போகும் எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போதே கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போதே கண்மலையும் கரைந்து போகும். நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. நாமம் உயரணும், நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. மேலும் தீச்சூளை நாடு மேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நாடு மேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது.
ஆவிபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அவருடைய நாமம் சுகம் உண்டு, விடுதலை உண்டு. அவருடைய நாமத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுப்பிப்போம். ஆகவே ஒரு முறை கூட இந்த ஒரு ஸ்டான்ஸாவை மாத்திரம் நாம் திரும்பவும் பாடலாம். நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இந்த நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்று 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த முதல் உயிர்த்தெழுந்த நாளிலே அவருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறத்தக்கதாக நாம் இன்று ஆவலோடு வந்திருக்கிறோம். இதில் பந்தியில் பங்கு பெறும்போது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் நமக்கு? இதை பங்கு பெறும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவரை எப்படி நினைவு கூற முடியும்? அவர் நமக்காக என்ன நினைவு கூட்டி இருக்கிறார்? இன்னும் சில மாதங்கள், அடுத்த டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்துமஸ் வரப்போகிறது. அவர் விண்ணை விட்டு மண்ணிற்கு மனித குலத்திற்காக மனிதனாக பிறந்தார். அதே ஒரு பெரிய அதிசயம். ஒரு தேவாதி தேவன், சர்வ லோகத்தையும் படைத்த தேவன் ஒரு மனித ரூபம் எடுத்து மனித பூமிக்குள்ள வரணும்னா அது இம்பாசிபிள் திங். அதையே அவர் செய்து முடித்தார். அது மாத்திரமல்ல, நமக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் இம்மைக்கும் அல்ல மறுமைக்கும் நமக்கு அவர் அதை செய்து முடித்திருக்கிறார். ஆகவே அவர் நமக்கு பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி இருக்கிறார், விடுதலை அளித்திருக்கிறார். அதற்காக அவருடைய நாமத்திற்கு தூயா தூயா என் இயேசுநாதா உம் நாமம் வாழ்த்த பெறுக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். இதிலையும் உம்முடைய நாமம் வாழ்த்த பெறுக என்று அருமையாக நாம் அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். அவரை நினைவு கூறும்படியாக கூடி வந்திருக்கிற இந்த நாளிலே அவர் நமக்கு என்னெல்லாம் செய்தாரோ அதை நாம் உள்வாங்கினவர்களாக கர்த்தர் எனக்கு செய்தார் என்று எண்ணி நாம் அவரை பாடுவோம். தூயா தூயா இயேசுநாதன். துதிகளின் பாத்திரரே, துதி
சாவை வென்றி உயிர்த்து எழுந்தே சாத்தானை தோற்கடித்தே. சாவை வென்றி உயிர்த்து எழுந்தே சாத்தானை தோற்கடித்தே. நித்திய வாழ்வை எமக்கு தந்தீ, நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர். இப்ப பொழுதிடுவோம் தூய தூயாயம் இயேசு நாதா. உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளை பார்த்தீரே. துதிகள் உமக்கு தந்தோம் தூய தூயாயம் இயேசு நாதா. உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளை பார்த்தீரே. துதிகள் உமக்கு தந்தோம். மீண்டும் வருவே மண்ணில் இருப்பே மார்போடு அணைத்திடுவே. மீண்டும் வருவே மண்ணில் இருப்பே மார்போடு அணைத்திடுவே. அந்த வாழ்வை எமக்கு தருவே, அந்த வாழ்வை எமக்கு தருவே. மன்னா தொழுதிடுவோம் தூய தூயாயம் இயேசு நாதா. உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளை பார்த்தீரே. துதிகள் உமக்கு தந்தோம் தூய தூயாயம் இயேசு நாதா. உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளை பார்த்தீரே. துதிகள் உமக்கு தந்தோம் தூயாயம் இயேசு நாதா. உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளை பார்த்தீரே. துதிகள் உமக்கு தந்தோம் தூய தூயாயம் இயேசு நாதா. உம் நாமம் வாழ்த்த பெருக துதிகளை பார்த்தீரே. துதிகள் உமக்கு தந்தோம். அல்லேலூயா. அவர் நமக்காக விண்ணிலிருந்து வந்து இந்த மண்ணிற்கு வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன். அவர் ஒருவரே நமக்கு இரட்சகராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் சொல்ல முடியுமா, நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசர் என்று? யார் யாரெல்லாம் சொல்லலாம்? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசர். சத்தியவேதம் அப்படிதாங்க சொல்லுது. யோவான் 3 யோவான் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது? பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்லுகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது? வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். சுகமாக இருந்து வாழ்கிறதில்ல, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போதே சுகமாக வாழ வேண்டும் என்று சத்தியவேதம் நம்மை போதிக்கிறது. அதுக்கு ஒன்று, நம்ம ஆத்மா எப்படி இருக்கணுமா? நேசரோடு ஒன்றி இருக்க வேண்டும். என் ஆத்ம நேசர் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ப்ராஸ்பரிட்டி, அதாவது வாழ்ந்து சுகித்து ஒரு வெற்றி வாழ்க்கை நடத்த உங்களால் முடியும். ஆகவே மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குது. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசர் உம்மை ஆராதிக்கிறேன்.
மான்கள் நீரோடை மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் இந்த ஆத்மநேசரும்மை ஆராதிக்கிறேன். மாத்திரம் எங்கள் ஆத்மநேசரப்பா. உண்மை விட்டால் எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது இந்த உலகத்தில். நீர் இல்லைன்னா நாங்கள் ஜீரோ, ஒன்றுமில்லையப்பா. நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எல்லாம் பெற்று ஆனந்திக்கிறோம். நாங்கள் ஹீரோவாக மாறுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையில் எங்கள் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை இயேசு மூலமாய் உமக்கே ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்திற்காக மேன்மைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனை நடத்தின அன்பு போதகர் அவர்களுக்கும் டீமுக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 20. இந்த சங்கீதத்தை எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். நமத்திலே இன்றைக்கு வந்திருக்கிற கேத்தரின் இந்த சங்கீதத்துக்கு உதவி செய்யும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். 20வது சங்கீதம். எழும்பி இருக்கக்கூடியவர்கள் எழுந்து நின்று நாம் எல்லாரும் மாறி மாறி வாசிப்போம். Psalm 20 for responsive reading. சங்கீதம் 20ஆம் அதிகாரம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக.
நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். 10 மாதங்களை முடித்து 11வது மாதத்துக்குள்ளே காலை அடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. நிறைய பேருக்கு இந்த வருஷம் எப்படி இருந்தது? நீங்கள் தேவன் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றினாரா? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரா? புதிய காரியங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு நடந்ததா? புதிய ஆசீர்வாதங்கள் வந்ததா? நல்ல சரீர சுகபல ஜீவன் ஆண்டவர் நமக்கு தந்தாரா? எப்படி நம்மை நடத்தி கொண்டு வந்தார் என்பதையெல்லாம் திரும்பி பார்க்கும்போது தேவனுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இந்த தேவன் இந்த 10 மாதங்கள் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து வந்திருக்கிறார். இந்த 11வது மாதத்தில் பிழைத்திருக்கிறோம் என்கின்ற ஒரு பெரிய கிருபையை தேவனுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் விழுந்தாலும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்கின்ற கிருபையை தேவனுக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் தான் நம்முடைய சாட்சிகள். அதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒத்தாசைகளுக்காக நன்றி சொல்லுவோம். உதவிகளுக்காக நன்றி சொல்லுவோம். அவருடைய பரிசுத்த பலத்துக்காக நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உபாகமத்தின் புத்தகத்திலிருந்து சில வசனங்களை இந்த நாளின் செய்திக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. உபாகமம் என்ற இந்த புத்தகம் நிறைய ஆழமான சத்தியங்களை கொண்ட ஒரு புத்தகம். வனாந்திர வாழ்க்கையிலே அருமையான தேவனுடைய தாசருடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள், அவர்கள் கடந்து போன பாதைகள், ஏறி கடந்த மேடு பள்ளங்கள், அவர்கள் கண்ட சோதனைகள், அவர்கள் சகித்த உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாமே மிக தெளிவாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றும் மறைவில்லாமல் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த பாதையை நாம் கடந்து போகும்போது இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் கண்டிப்பாக கண்ணோக்கி பார்ப்போம். கண்டிப்பாக இந்த செய்தி, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த வனாந்திர வாழ்க்கையில், நம்முடைய பரம கானானை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. உபாகமம் புத்தகம் 1வது அதிகாரத்தில் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நமக்கு எதிராக அநேக காரியங்கள் வரும். எதிராக அநேக காரியங்கள் வரும். அந்த எதிராக வருகிற இந்த வாழ்க்கையிலே வருகிற காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். உபாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானராவிதம் மதில் உள்ளவைகளுமாய் இருக்கிறது என்று ஏனோக்கியருடைய புத்திரரையும் அங்கே கண்டோம் என்று நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். அப்போது எரிகோ பட்டணத்தை அவர்கள் நெருங்கி அதை அவங்க சுதந்திரத்து கொள்வதற்கு முன்பாக நிறைய தடைகள் இருந்தது. ஜனங்கள் பயங்கரமான ஜனங்களாக இருந்தாங்க. சுதந்திரத்து கொள்வோம் என்கின்ற நம்பிக்கை இல்லை என்று நம்ம பார்க்குறோம். 12 பேர் மலைகள் மேலே ஏறினாங்க. அந்த 12 பேர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, சமஸ்த இஸ்ரவேலிலே மூப்பர்கள், பெரிய ஆட்கள், நல்ல வாழ்க்கை அனுபவம் மிகுந்தவர்கள், சாட்சி பெற்றவர்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப ஆழமாய் நடந்தவர்கள், பக்தி விருத்தியில் பெருகினவர்கள், ஜனங்களால் மதிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட அந்த 12 பேரை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். எதுக்காகனாக்கா, வேவு பார்ப்பதற்காக, என்ன நடக்குது, எப்படி நம்ம சுதந்திரத்து கொள்ள போகிறோம் என்பதை பார்ப்பதற்காக அவர்கள் மலைமைகளிலே ஏறி அவர்கள் பார்த்தார்கள். பார்த்தபோது என்ன நடந்ததுன்னா, 12 பேரில் 10 பேருக்கு இதை நாம் சுதந்திரத்து கொள்ள மாட்டோம், முடியாது என்று நினைத்தார்கள். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். இது நடக்காது, இது வராது, இது கிடைக்காது, இது அவ்வளவு தான் 10 பேருக்கு. ஆனால் யோசுவாவுக்கும் காலேபுக்கும் தேவன் வெளிப்படுத்தினது அப்படியே ஆப்போசிட்டா. ரொம்ப சுலபமாக இவங்களை ஜெயிச்சுக்கலாம், இவங்களை சுலபமாக நம்ம ஜெயிச்சிடலாம், இதை நம்ம மேற்கொண்டு விடுவோம், இதை கடந்து போய் விடுவோம். எப்படி?
12 பேரும் பார்த்தது அதே பார்வை தான். ஆனால் 12 பேரில் 10 பேர் மட்டும் முடியாதுன்னு சொல்கிறாங்க, 2 பேர் முடியும்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டி சொல்கிறத கேட்பாங்களா, மைனாரிட்டி சொல்கிறத கேட்பாங்களா? மைனாரிட்டி சொல்கிறது தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மைனாரிட்டி சொல்கிறவங்க தேவனுடைய தாசர்களாக இருந்து விசுவாச கண்களால் பார்த்த போதிலும் கூட அந்த 10 பேரை அவங்களால மீற முடியல. அப்போ இந்த 10 பேர் சொன்னதை வச்சு எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, ஜனங்கள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இதுக்கு எகிப்திலிருந்து இப்படி தான் கொண்டாந்தாரா, சாவடிக்கிறதுக்காக கொண்டாந்தாரா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அந்த 2 பேர் மேலே கல்லெறிந்து கொள்ளணுன்றாங்க. அப்போ தான் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அருமையான தேவஜனமே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ஸோ முதலாவது இந்த நவம்பர் மாதத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, காரியங்களை ஊனக்கண்களாலே பார்க்கிறோமா அல்லது தரிசன கண்களாலே பார்க்கிறோமா? காரியங்களை இந்த வெறும் இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்குறோம்ல, அப்படி பார்க்குறோமா, இல்லைன்னா நம்ம மனக்கண்களால் இதை பார்க்கிறோமா அல்லது விசுவாச கண்களால் பார்க்கிறோமா? ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்ணால் பார்க்குறது அப்படியே நமக்கு ஆழமாக மனசில் பதிஞ்சிரும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸசைஸ் தரேன், ஓகேங்களா? எல்லோரும் உங்கள் வலது கையை அப்படியே முன்னால் வச்சுக்கோங்க. எல்லோரும் வலது கையை அப்படி முன்னால் வைங்க. கை இருந்தால் வைங்க, ஓகே, நல்லா வச்சுக்கோங்க, ஓகே, ரைட். இப்போது நான் செய்கிற மாதிரியே நீங்கள் இப்போ கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் செய்யணும், சரிங்களா? நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும். இப்போ இந்த கையை வச்சுருக்கோம், 5 விரல் இருக்குது, கை இருக்குது, நமக்கு ஃப்ரீயாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே. இப்போ இந்த கையை எடுத்து முதலாவது நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, வானத்தை நோக்கி, மேலே வானத்தை நோக்கி, ஆண்டவரே எல்லாம் உமக்கு தெரியும், எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, என்ன பார்த்துருக்குறீங்க, என்னுடைய காரியம் எல்லாமே உமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, ஓகே, இப்படி நம்ம கரெக்டாக ஆண்டவரை பார்த்து சொல்லிடுறோம். ஓகே, எல்லாம் உமக்கு தெரியும், உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறோம்னாக்கா, இந்த விரலை எடுத்து எங்கே வைக்கிறோன்னா நம்முடைய தலையில் வைக்கிறோம். தலையில் வச்சு சொல்கிறோம், இந்த ஒரு விரல் எடுங்க, அந்த ஒரு விரல் எடுத்து தலையில் வச்சு சொல்லுங்கள், தலையில் வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த சிந்தை உம்முடையது, இதில் வர எண்ணங்கள் உம்முடையது, இதில் வர எண்ணங்கள் விசுவாச எண்ணங்களாக இருக்கணும், இதெல்லாம் விசுவாச எண்ணங்களாக இருக்கணும், தரிசனமாக இருக்கணும், இதில் பயம் கலக்கம் வரக்கூடாது, வலி வேதனை வரக்கூடாது, துன்பங்கள் வரக்கூடாது, கிருபை பாராட்டுங்க, இரக்கம் செய்யுங்க. அடுத்தது அப்படியே கண்ணுக்கு கீழே கொண்டு வாங்க. ஆண்டவரே இந்த கண் பார்க்கிற பார்வையெல்லாம் எப்படி இருக்கணும்னா தரிசன பார்வைகளாக இருக்கணும், நிஜங்களாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்க. அடுத்தது என்ன பாருங்க, அடுத்தது இந்த விரலை எடுத்து நம்முடைய கன்னத்தில் வைங்க, எல்லா கன்னத்தில் வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே கன்னத்தில் வைங்க. ஆமாம், பார்த்தீங்களா, இது கண்ணம்மா, எங்கே வச்சுங்க, இங்கே வைக்கணும். ஆனால் ஏன் இங்கே வச்சுங்க, எதனால இங்கே வச்சுங்க? நான் வச்சதுனால நீங்களும் வச்சிங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன், எங்கே வைக்கணும்னு சொன்னேன்? கன்னத்தில் வைக்கணும்னு சொன்னேன். நீங்கள் எங்கே வச்சுருக்கணும்? இங்கே வச்சுருக்கணும். ஆனால் நான் செய்கிறத பார்த்து நீங்கள் எங்கே வச்சிங்க? இப்படித்தான் நாமும் விசுவாசம் இல்லாத, தரிசனம் இல்லாத, ஒரு கர்த்தருடைய காரியங்களை ஸ்ட்ராங்காக பக்தி விருத்தி இல்லாதவர்களை பார்த்து அவர்கள் பேசுகிற வார்த்தைகளினாலே கலங்கடிக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணுறோம். ஏன்னா நம்முடைய கண் அதை பார்க்கிறது. கண் என்ன பார்க்குதோ அது அப்படியே நம்ம செய்கிறோம். 10 பேர் அழுதா நம்மளும் சேர்ந்து அழுகுறோம். நடக்காது, வராது, கிடைக்காது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, ஒவ்வொன்றும் முடியும் போது, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு காரியமும் முடியும் போது அது அவருக்கு தெரியும். ஒவ்வொரு முடிகிற காரியத்தையும் ஒரு புதிய துவக்கமாய் மாற்றுவதற்கு என் தேவனுக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முடிஞ்சு போகிற காரியத்தையும் ஒரு புதிய துவக்கமாய் அவர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? உபாகமம் 1வது அதிகாரம். அவர்கள் ஜனங்களுடைய இருதயங்களை கலங்க பண்ணினார்கள் என்று சொல்லும்போது 29-30 வாசிப்போம்.
அப்பொழுது நான் உங்களை நோக்கி, கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தவை எல்லாவற்றைப் போலவும் வனாந்திரத்திலே செய்து வந்ததைப் போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளில் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? 10 மாதம் என்னை சுமந்துட்டு வந்தீங்க ஆண்டவரே, 10 மாதம் என்னை சுமந்துட்டு வந்தீங்க. இதன் 11வது மாதத்துலேயும் நீங்கள் சுமக்கிறது சத்தியம், உண்மை. ஆமென். 10 மாதத்தில் தாயின் வயிற்றில் குழந்தையை சுமந்த தாய் அந்த 10வது மாதத்தில் அந்த குழந்தையை யாருடைய சார்பிலே ஒப்பு கொடுக்குறாள் தெரியுமா? ஆண்டவருடைய சார்பிலே. 71வது சங்கீதத்தில் சொல்லும்போது, நான் இந்த உலகத்திலே வந்து என் தாயின் கற்பத்திலிருந்து நீர் புறப்பட பண்ணின போது உம்முடைய சார்பிலே விழுந்தேன், கருவை உன்னுடைய கண்கள் கண்டதே. அந்த குழந்தை எங்கே விழுவுதுங்க? அம்மா கையிலையோ அப்பா கையிலையோ இல்லை. யார் கையில்? ஆண்டவருடைய கையிலே விழுகிறது, ஆண்டவருடைய சார்பிலே விழுகிறது. நான் சில நேரத்தில் சிலர் குழந்தைக்காக, இன்றைக்கி கூட காலையில் அர்ப்பணாவுடைய ஒரு கூட கொலீக் அவங்க வந்திருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்களுக்கு குழந்தைக்காக ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் சில நேரத்தில் அப்படியே நான் கடந்த காலத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர், குழந்தை பிறக்கிற போது அந்த குழந்தைய நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குழந்தைய நீங்கள் தான் கையில் வாங்கி ஆசீர்வாதம் பண்ணணும், நீங்கள் தான் முதல் உங்கள் கையில் வாங்கி ஆசீர்வாதம் பண்ணணும். அது கேட்க சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லையே, ஒரு நம்பிக்கையோடு பேசுகிறாங்களே, விசுவாசத்தோடு பேசுகிறாங்களே அப்படின்னு. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த குழந்தை யாருடைய சார்பிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறது? கர்த்தருடைய கரத்திலே, பரம தகப்பனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. உன்னுடைய சார்பிலே விழுந்தேன். இந்த 10 மாதங்கள் சுமந்து கொண்டு வந்தவருக்கு இந்த 11வது மாதமும் நம்மை சுமந்து அற்புதங்களை செய்வது, கரங்களை வைத்து சொல்லுங்கள், லேசான காரியம், லேசான காரியம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்கள் ஒத்தாசை வரும். உங்கள் காலை தள்ளாட விட்டார், உங்களை காக்கிறவர். ஆமென். அடுத்தது சொல்லுங்கள், 2வது அதிகாரம், இன்னொரு விசுவாச அறிக்கை, 7வது வசனம். உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். 2வது விசுவாச அறிக்கை. சத்தமாக வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. 2வது அதிகாரம், டியூட்ரானமி 2:7, உபாகமம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரும் வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். கரங்களை வச்சு சொல்லுங்க, எனக்கு எதுவும் குறைவில்லை. கர்த்தர் எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. சொல்லுங்க, ஒரு குறைவும் இல்லை என்று சொல். வாயை திறந்து சொல்லு, எனக்கு எந்த குறைவும் இல்லை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை நடத்துவார். சொல்லு சொல்லுங்கிறாரு. அதை டெய்லி நம்ம சொல்லணும். எடுத்த உடனே இது இல்லைங்க, அது இல்லைங்க, இது இல்லைங்க, என்ன செய்ய போறனோ தெரிலைங்க, என்ன பண்ண போறனோ தெரிலைங்க, என்ன பண்ண போறனோ. திங்கக்கிழமை நாளைக்கு சிலர் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி, அது வேற ஏன் பாஸ்டர் இப்போ ஞாபகப்படுத்துறீங்கன்றீங்களா? தப்பு தான். திங்கக்கிழமை காலைல இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டே புலம்பல் ஆரம்பிச்சிடும். என்ன பண்ண போறனோ தெரியலையே, என்ன பண்ண போறோ தெரியலையே, இவன் வந்து நிற்பான், அவன் வந்து நிற்பான், இப்படி பேசுவான், அப்படி பேசுவான், மேனேஜர் இப்படி பேசுவான், டிஎல் இப்படி பேசுவான். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு எந்த குறைவும் இல்லை என்று சொல். ஏன்? அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்ன நடத்துவார், அவர் பார்த்து கொள்ளுவார். ஏகோவா ஈரே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்துக்கொள்ளும். செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்வார். 5 கிலோ அரிசி ஒரு பெரிய விஷயமா? 2 கிலோ சர்க்கரை ஒரு பெரிய விஷயமா? 10 கிலோ எண்ணெய் ஒரு பெரிய விஷயமா? வெள்ளியும் பொன்னும் அண்டசராஸ்திரத்தின் அதிபதி, வானமும் பூமியும் அவருடையது. அரிசி இல்லைன்னு சொன்னால் அவர் மேலேருந்து கொட்ட ஆரம்பித்தா வீடு முழுசும் ரொம்பிடும். கூரைக்கு மேலே தான் ஏறி உட்காந்துருக்கணும். அப்புறமா அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை.
நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஆமென். ஒன்றும் குறைவில்லை என்று சொல். ஒன்றும் குறைவுபடவில்லை, ஏனென்றால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அதனால எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆமென். அடுத்தது 3வது அதிகாரம், மூணாவது விசுவாச அறிக்கை, 3வது விசுவாச அறிக்கை, 3வது அதிகாரம் 23வது வசனம், 22லேருந்தே வாசிப்போம். அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். அக்காலத்தில் நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? என்ன அழகா சொல்லிட்டார் பார்த்தீங்களா? உம்முடைய அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த 11வது மாதம் என் வாழ்க்கையில் உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்க போகிறீர். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில், என்னுடைய நெருக்கத்தில், என்னுடைய தேவைகளில், என்னுடைய கஷ்டத்தில் உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய வல்லமையுள்ள கிரியைகளையும் நீங்கள் காண்பிக்க தொடங்க போகிறீங்க. வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை. ஆமென். ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அது 3வது விசுவாச அறிக்கை. 4வது விசுவாச அறிக்கை, 4வது அதிகாரம் 20வது வசனம். 4வது அதிகாரம் 20வது வசனம். இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஆமென். நான் யாரு சொல்லுங்க? கர்த்தருக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கிறேன். கர்த்தருக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கிறேன். பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம், பரிசுத்த ஜாதி, ஆசாரிய, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், கர்த்தருக்கு சொந்தமான ஜனம். ஹல்லேலூயா. நான் யாரு? அந்நியன் கிடையாது. கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் அந்நியன் கிடையாது, அந்நியன் கிடையாது, புறஜாதி கிடையாது, தள்ளிவிடப்பட்டவன் கிடையாது, கீழ் ஜாதி கிடையாது. நான் யாரு? கர்த்தருக்கு நான் சொந்தம், சுதந்திரம், சுதந்திரவாளி. நான் இனிமேல் எப்படி வாழ போகிறேன்னா, சுதந்திரவாளியை போல வாழ போகிறேன், சுதந்திரவாளியை போல வாழ போகிறேன். என் வீட்டில் நான் எப்படி ராஜா மாதிரி இருப்பேனோ அந்த மாதிரி நான் ராஜாவான், ராணி மாதிரி இருக்க போகிறேன். ஆமாம், எங்கேயும் பயந்து நடுங்கி வெட்டுக்கிளிய மாதிரி நான் இருக்க போகிறது இல்லை. நான் கர்த்தருக்கு சுதந்திரவாளி. எங்கே போனாலும் நான் கர்த்தருக்கு சுதந்திரவாளி. ஆமென். அந்த விசுவாச அறிக்கையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எங்கேயும் நம்ம பயப்படக்கூடாது. ஏனென்றால் அவர் நம்மை புறப்பட பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென். அதே அதிகாரத்தில் 34வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை, நல்ல கவனிங்க, வரிசையாக சொல்லுங்க, சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகாபயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்து பார். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படி இது உனக்கு காண்பிக்கப்பட்டது. கரங்களை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில் வந்த சோதனைகள், அடையாளங்கள், அற்புதங்கள், யுத்தம், வல்லமையுள்ள கரம், ஓங்கிய புயம், மகாபயங்கரமான செயல்கள், இது நிமித்தம் கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதுனால தான் அதெல்லாம் அந்த பாதையில் நடத்துகிறார். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்று நீ அறியும்படி இது உனக்கு காட்டப்பட்டது. கரங்களை வைத்து சொல்லுங்க, என் தேவனை தவிர வேற ஒருவரும் இல்லை எனக்கு ஒத்தாசை செய்கிறது, உதவி செய்கிறது, என்னை ஆதரிக்கிறது, என்னை அரவணைக்கிறது, சுகப்படுத்துகிறது, என்னை பலப்படுத்துகிறது. என் தேவனை தவிர வேற ஒருவரும் இல்லை. அவர்தான், அவர்தான், அவர்தான் என்னை ஆதரிக்கிறார், அவர்தான் என்னை வழி நடத்துகிறார். 39வது வசனம். ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தர்
கர்த்தரே தேவன், அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று நீ நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கு கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும்படி நான் இன்று உனக்கு கற்பிக்கிறவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்ள கடவா என்று சொன்னார். வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுங்க. வேறு ஒருவரும் இல்லை. ஆமென். 5வது அதிகாரம் 29வது வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும், எடுத்துறீங்களா? உபாகம் 5வது அதிகாரம் 29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை கை கொள்ளத்தக்க இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாய். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் போதுங்க. அந்த மாதிரி ஒரு இருதயம் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஏன்னா 24 மணி நேரமும் அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய எல்லா செய்கைகளும் அவருக்கு தெரியும். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறார், நான் படுத்திருந்தா தெரியும், எழுந்தா தெரியும், நடந்தா தெரியும், நான் அங்கே போனால் தெரியும், இங்கே வந்தால் தெரியும், நான் ஃபேஸ்புக்கில் இருந்தால் அவருக்கு தெரியும், வாட்ஸ்அப்பில் இருந்தால் தெரியும், இன்ஸ்டாவில் இருந்தால் தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். மனுஷன் கண்ணில் மறைஞ்சிருக்கும், ஆனால் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அதனால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றைக்கும் நன்றாக இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே கற்பனைகளை கை கொள்கிற ஒரு இருதயம் நமக்கு இருந்தால் நலமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். 7வது அதிகாரம் 6வது வசனம். இது முக்கியமான ஒரு குறிப்பு. 7வது அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பரிசுத்தமான ஒரு ஜனம், பரிசுத்த ஜாதின்னு பேதுரு சொல்கிறார். பரிசுத்த ஜனம். நம்ம என்ன ஜாதி? இன்னைக்கு ஜாதினால நிறைய பிரச்சனைங்க. ஜாதினால தேசமே பிரிஞ்சிருக்குது, ஜாதினால சர்ச்சு பிரிஞ்சிருக்குது. கேவலமான விஷயம். ஒரு ஜாதினால சர்ச்சு பிரிஞ்சிருக்குது. நீங்களாம் இங்கே உட்காருங்க, நீங்களாம் இந்த ஜாதியாக இங்கே உட்காருங்க, நீங்களாம் இந்த ஜாதியாக இங்கே உட்காருங்க, நீங்களாம் இந்த ஜாதியாக இங்கே உட்காருங்கன்னா என்னங்க அது? சர்ச்சா அது? சொல்லுங்க பாப்போம். ஆண் ஜாதி பெண் ஜாதி, ஓகே, அது ஒத்துக்கிறேன். ஜாதி 2 தவிர வேறொன்றும் இல்லை. சாற்றுங்கால் நீதி வழுவார் நெறிமுறையில் மேதினில் இட்டோர் பெரியோர் இடாதார் ஏழி குலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. ஜாதி 2, கொடுத்தவங்க கொடுக்காதவங்க. ஆண் ஜாதி பெண், அதை ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். நடுவில் ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணுறதுன்னு தெரில, இருக்கட்டும். ஆனால் நான் பிறந்த ஜாதி, இந்த ஜாதின்னு பெருமை பாராட்டுறோம் பார்த்தீங்களா? அதை பற்றி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆன பிறகு அதை குறித்து நம்ம ரொம்ப பெருமை பாராட்டக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு முதலியார் ஐசியூவில் இருக்காருங்க, ஒரு முதலியார் ஐசியூவில் இருக்காரு, ஓகே, பிள்ளைவாள் இருக்கிறாரு. அங்கே அவருக்கு ரத்தம் தேவைப்படுது. ரத்தம் யார் கொண்டு கொடுக்கறது? ஒரு இஸ்லாமிய சகோதரர் கொண்டு போய் ரத்தம் கொடுக்குறாரு. ரத்தம் தேவைப்படுது, ரத்தம் கொடுக்குறாரு. உடனே அந்த முதலியார் அவரை பார்த்து, நீங்கள் எந்த ஜாதி அப்படின்னு கேட்பாரா? ரத்தம் அவருக்கு அவசியமாக தேவைப்படுது, இப்போ ஏற்றணும். அவர் முஸ்லீம் வந்து போய் கொடுக்குறாரு, இஸ்லாமிய சகோதரர் போய் கொடுக்குறாரு. உடனே இந்த பிள்ளைவாள் கேட்பாரா அவரை பார்த்து, நீங்கள் எந்த ஜாதிங்க அப்படின்னு கேட்பாரா? இல்லை. உடனே என்ன பண்ணுவார்? மாலைக்கும் சலாம் அப்படின்னு எடுத்துவார். ஏன்? அவருக்கு என்ன தேவைப்படுது? இப்போது ரத்தம் தேவைப்படுது. ஓகே, சரி. இன்னொரு ஜாதியில் இருக்கவர் போய் ஒரு 10 லட்ச ரூபா அவர் கொடுக்குறாரு. நீங்கள் என்ன ஜாதிங்க, நீங்கள் என்ன ஜாதியாக இருந்தால் வாங்குவேன்னு சொல்லுவாரா? இல்லை. அப்போ ஜாதினா என்ன? இந்த ஜாதியை பற்றி நம்ம சில காரியம் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. அந்த காலத்தில் என்னென்ன வேலைகள் செய்தார்களோ அந்த வேலையின் அடிப்படையில் தான் அவங்கள ஜாதின்னு வச்சாங்க. சரிங்களா? தொழில் அடிப்படையில் தான் ஜாதி. ஜாதிங்கிறது என்ன? அந்த தொழில். விவசாயின்னா அவனுக்கு ஒரு ஜாதி, இரும்பில் வேலை செய்கிறானா அவனுக்கு ஒரு ஜாதி, மரத்தில் வேலை செய்கிறானா அவனுக்கு ஒரு ஜாதி, கடை வச்சிருக்கானா வியாபாரம் பண்ணுறானா அவனுக்கு ஒரு ஜாதி, செட்டி ஜாதி. எல்லாமே ஜாதியின் அடிப்படையில், வேலையின் அடிப்படையில். அது ஓகே, தப்பு இல்லை. வேலையிலேருந்து ஒரு ஜாதி அந்த பேரை வச்சு வேலையை ரெக்கக்னைஸ் பண்ணா. ஆனால் அந்த ஜாதி நிமித்தம் இன்னைக்கு சபை பிரிந்திருக்கிறது வேதனையாக இருக்கிறது. அந்த ஜாதி நிமித்தம் திருச்சபை பிரிந்திருக்கிறது. எப்படி அமெரிக்க தேசத்தில் வெள்ளையர்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு, கருப்பர்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு. இப்போ விட்டா ஆண்டவர்கிட்டே சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன், பரலோகத்தையும் அப்படியே போட்டுருங்க சீட் ஆண்டவரே அப்படின்னு. அருமையான தேவஜனமே, எல்லாருக்குள்ள ஓடுற ரத்தம் என்ன கலருங்க?
சிகப்பு கலர். அந்த ரத்தம் எந்த ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்குங்க? ஏசப்பாவுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கு. ஏசப்பா என்ன ஜாதி? யூத ஜாதி. ஓகே, அவர் ஒன்றுமில்லாத இந்த எண்ணெய் எடுத்து அவரோட ஒட்டி வச்சுக்கிட்டாரு. இப்போ எனக்குள்ள ஓடுறது என்ன ஜாதி? என்ன ரத்தம்? ஏசப்பாவுடைய ரத்தம். ரொம்ப கொஞ்சம் நம்ம தெய்வீக ஞானத்தோடு வாழ்ந்து வளர்ந்து செழிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் என்ன ஜாதி? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் பரிசுத்த ஜாதி. அதை குறித்து மேன்மை பாராட்டும். பரிசுத்த ஜாதி, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. அடுத்தது அதே 7வது அதிகாரத்தில் 14வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமாம், உங்களுக்குள்ள மிருக ஜீவன்களுக்குள்ள கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வாராம்? குழந்தைகளை கட்டளையிடுவார், சகல நோய்களையும் உங்களை விட்டு விலக்குவார். அல்லேலூயா, ஆமீன். அதுக்கு முன்னால் பாருங்கள், 13வது வசனம் சேர்ந்து வாசிப்போம், சத்தமாக வாசிப்போம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி கற்பப்பிறப்பையும் உன் நிலத்தின் கனியையும் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் மாடுகளின் பலனையும் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். இப்போ இவ்வளவு ஆசீர்வாதத்தை தரார். எதுக்கு இந்த ஆசீர்வாதம்? உன் மேலே அன்பு வைத்து உனக்கு நான் கொடுப்பேன் என்று, உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று கொடுத்த வார்த்தை. அன்பின் நிமித்தம் வருகிற ஆசீர்வாதம். கலைகளை பற்றி சொல்லுவோம், எனக்கு வந்ததெல்லாம் அவருடைய அன்பின் நிமித்தம் வந்த ஆசீர்வாதம். என்கிட்ட வந்திருக்கிறது எல்லாமே அவருடைய அன்பின் நிமித்தம் எனக்கு வந்த ஆசீர்வாதம். எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க போகிறேன். ஆமேன். ஆமேனா இல்லையா? ஆமேன், ஆமேன். கடைசியா 9வது அதிகாரம் 29வது வசனம். இருபத்தெட்டு 29 வாசிக்கலாம். 9வது அதிகாரம் 28, 29. தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகியாமையத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும். நீர் உமது மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினேன். பாவத்தை மன்னிக்கிறவர், கரங்களை வைத்து சொல்லுவோம். பாவத்தை மன்னிக்கிறவர், அக்கிரமத்தை நீக்குகிறவர், ஆகாமியத்தை நீக்குகிறவர், முரட்டாட்டத்தை நீக்குகிறவர். எல்லாமே நமக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. முரட்டாட்டம் இருக்குது, ஆகாமியம் இருக்குது, பாவம் இருக்குது, கொஞ்சம் அகங்காரம் இருக்குது, ஆணவம் இருக்குது, பெருமை இருக்குது, எல்லாமே நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நினைக்காதீங்க. ஏசப்பா உமது மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமாய் இருக்கிறார்களே, மன்னிச்சிருங்கப்பா, 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 மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்றால் விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அருமையான தேவஜன்மே, இப்போது நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கிற வசனங்கள்லாம் சும்மா ஒரு டோக்கன் தான், ஒரு உதாரணம் தான், ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி உபாகமம் புத்தகத்தை இந்த வாரம் முழுசும் படிக்க போகிறீங்க, சரிங்களா? உபாகமம் புஸ்தகத்தை படிச்சுட்டு நான் எப்படி இன்றைக்கி செலெக்ஷன் பண்ணி அந்த வசனங்களை தேர்ந்தெடுத்து அதை ஒரு ஜெபமாக மாற்றி அதை ஒரு குறிப்பாக மாற்றி ஆண்டவருக்கு கரங்களை ஊற்றி நன்றி சொல்கிறதுக்கு ஆதாரமாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேனோ, அதே போல் இந்த வாரம் முழுசுமே உபாக புத்தகத்தை நீங்கள் வாசித்து அதில் இருக்க ஒவ்வொரு இந்த மாதிரி வசனத்துக்கும் நீங்கள் ஒரு ஜெபத்தை ரெடி பண்ணி நீங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அந்த வசனங்களுக்காக, வசனத்திற்கு ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும். செய்வீங்களா? யாரெல்லாம் செய்வீங்க? கண்டிப்பாக செய்வேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. அடுத்த வாரம் உங்களை கேட்பேன் நான், சரிங்களா? எந்த உபாகமம்னு கேட்காதீங்க, சரிங்களா? எந்த உபாகமமா பாஸ்டர், எப்போ சொன்னீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் நடுவில் குரூப்பில், சர்ச் குரூப்லேயும் ஞாபகப்படுத்துகிறேன், வெள்ளிக்கிழமை ஜெபத்துலையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், சரிங்களா? எப்போல்லாம் முடியுமோ அந்த உபாகத்தை எடுத்து முடிச்சிருங்க. அடுத்த வாரத்துக்குள்ளே முடிச்சுட்டு நல்ல வசனங்களை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வசனங்களை அறிக்கை செய்யுங்க, வச்சுக்கலாம். சில நேரத்தில் நீங்கள் என்கிட்ட சொல்வீங்க, என்ன சொல்வீங்கன்னா, பாஸ்டர் இன்றைக்கி நீங்கள் பிரசங்கம் பண்ண வசனம் ஏற்கனவே நீங்கள் பிரசங்கம் பண்ணி வச்சுருக்கீங்க பாஸ்டர், நான் அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. கற்றுக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப நல்லது. ஆனால் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், அதுதான் முக்கியம். அதை அண்டர்லைன் பண்ணி வச்சதை பார்த்துட்டு இவர் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறத விட அந்த வசனங்கள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது பாஸ்டர் மனசில் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வசனங்களையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கர்த்தர் இந்த உபாகம் நீங்கள் வாசிப்பீங்க இல்லைங்களா, அப்போ என்னென்ன வசனம்லாம் கூட அதையும் அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க, சைடில் மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இதை வாசித்தோம்,
இதன் அடிப்படையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்து கொண்டோம், சொந்தமாக்கி கொண்டோம். இதன்படி தேவன் என்னை நடத்துவார். ஒரு குறைவும் இல்லாமல் இந்த மார்ச் முழுசுமே நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஹல்லேலூயா. நான் தாழ்ச்சி அடைவதில்லை. என் தேவன் என்னை வழிநடத்தி, என்னை ஆதரித்து, என்னை ஆசீர்வதித்து அநேகருக்கு என் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா ஊற்றுக்காலா வைக்க போகிறாரு. என் குறைவுகளை நிறைவாக்க போகிறாரு. சம்பூரணத்துக்குள், பரிபூர்ணத்துக்குள் என்னை நடத்த போகிறார். ஆமீன். ரத்தம் சிந்தி மீட்டவர் என்னை இமைப்பொழுதும் கைவிட மாட்டார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தவர். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நம் கண்களை மூடி இந்த சத்தியத்தை நம்முடைய இருதயத்திலே நாம் வைத்து தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் அபியாசப்படுத்தி கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியாய் நாம் கேட்டவற்றை இந்த இடத்துல விட்டு போகாதபடிக்கு இந்த மாதத்திற்கென்று இந்த ஆசீர்வாதங்களை நாம் உரிமையாக்கி கொள்வோம். நம்முடைய வாழ்நாளுக்கெல்லாம் அது உரிமையாக அது இருக்கும் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். ஆகவே தேவனே, இந்த நேரத்தில் கூட எல்லாவற்றுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் இந்த 10 மாதங்களும் என்னை சுமந்து கொண்டு வந்திருக்காவிட்டால் நான் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்க முடியாத தகப்பனே. நீர் என்னை கரம் பிடித்து தடுக்கி விழுந்த பொழுது என்னை தூக்கிவிட்டு தோளிலே சுமந்து கொண்டு என்னை அரவணைத்து நீர் நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா என்று சொல்லி, அது ஒரு வழி நேரடியாக நாம் பார்க்க முடியாவிட்டாலும் நம்முடைய மனக்கண்களால் அதை பார்த்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். தகப்பனே, இதோ எங்களுடைய கிரியைகள் எல்லாம் ஆசிர்வதித்திருக்கிறீர். எனக்கு ஒன்றும் குறைவுபடுவதில்லை. இந்த மாதத்தில் எனக்கு குறைவு என்று நாம் நினைக்க வேண்டாம். நிறைவான சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்து நமக்கு இந்த புதிய மாதத்திலே நம்மை நடத்தப் போவதற்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம், ஸ்தோத்திரிக்கலாம். அவரை நம்பினவர்களுக்கு சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் உம்மை நம்பினவர்களுக்கோ ஒரு குறைவும் இல்லை. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இதோ எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீரப்பா. நாங்கள் நின்று கொண்டு நீர் என்ன செய்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கென்று நீர் கொடுத்த காரியங்களை நாங்கள் செய்து கொண்டே இருக்கத்தக்கதாக உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோடு செய் என்ற வசனத்தின்படி நாங்கள் அப்படி இருக்கத்தக்கதாக நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களுக்காக வெற்றி சம்பாதித்து கொடுப்பதை பார்த்து தகப்பனே, நாங்கள் அதை அனுபவிக்கத்தக்கதான கிருபை இந்த மாதத்திலே தரப்போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். எங்களை புறப்பட பண்ணின தேவனாக இருக்கிறீரப்பா. அடிமைத்தனங்களிலிருந்து எங்களை புறப்பட பண்ணின தேவன் ஓங்கிய புயத்தினாலே, அடையாளங்களினாலே, அற்புதங்களினாலே எங்களை நடத்தின தேவனப்பா. அதை காணத்தக்கதான கிருபை நீர் எங்களை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கொடுக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று, நாங்கள் எதிலே அடிமைப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் யோசித்து பார்க்கிறோம் அப்பா, ஆராய்ந்து பார்க்கிறோம் அப்பா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுதலையாகி உடைய அற்புதங்களையும் ஓங்கிய புயத்தையும் நாங்கள் காணத்தக்கதான மனக்கண்களை எங்களுக்கு திறந்தரல வேண்டுமா கேட்கிறோம் என்று நாம் தேவனிடத்தில் கேட்டதை பெற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நீர் வேறு ஒருவரும் உம்மை போன்றவர்கள் ஒருவரும் கிடையாதப்பா. அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். அதே போல் உம்மை நம்பினவர்களும் அவருடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே இருப்பார்கள். ஆம் தகப்பனே, உம்மை நம்பும் பொழுது இந்த கர்த்தருடைய பயம் இருக்கும் பொழுது முற்றிலுமாக உம்மை நம்புகிற ஒரு அனுபவத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். அதை முக்கியமாக இந்த மாதத்திலே நாம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கலாம். நமக்கும் நாம் முதலாவது நம்மை பயிற்றுவித்துக் கொள்ளலாம். தேவனே, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஜனமாக இருக்கிறோம், சொந்த ஜனமாய் இருக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஜாதியாய் நாம் காணப்படுகிறோம் அப்பா. வேற்றுமைகளை நிலையிருக்காதபடி காத்துக்கொள்ளும். எல்லாரையும் நான் நேசிக்கத்தக்கதாய் உம்முடைய அன்பு நீர் எப்படி எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினீரோ அதே போல நாங்கள் உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த கிருபை செய்தலும் என்று சொல்லி நாம் கேட்போம். சகல ஜனங்களிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் அப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கொடுத்தரலும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். செழிப்பை நீர் கொடுத்தரலும் அப்பா. ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க நீர் உதவி செய்தலும் அப்பா. அதே போல் எல்லா முரட்டாட்டங்கள், பிடிவாதங்கள், தன்னலங்கள், தானென்ற அகம்பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை நீர் விடுதலையாக்கி நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து இந்த அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமேன். திரு விருந்திலே பங்கெடுத்துக் கொள்வதற்காக ஆயத்தமாக வந்திருக்கிற
ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு முறை இருதயங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இந்த திருவிருந்திலே பங்கு கொள்ளும்படியாக கேட்கிறோம். இந்த நேரத்திலே நாம் கேட்டபடி, சத்தியத்திலே நாம் கேட்டபடி நம்முடைய முரட்டாட்டங்கள், நம்முடைய சில குணங்கள் இன்னும் நம்ம இடத்துல ஒட்டி கொண்டே இருக்கிறது. அது தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட நாம் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயங்களை நாம் இந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல இந்த நேரத்தில் நித்திய வழியிலே தேவனே என்னை நடத்தும். அப்பா, நான் எந்த இடத்திலும் உம்மை வேதனைப்படுத்தாதபடி, அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் அப்பா என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். பாவங்கள் நம்முடைய நினைவிற்கு வருமானால் அதை அறிக்கையிட்டு நாம் விட்டு விடுவோம். ரகசிய பாவங்கள், துணிகரமான பாவங்கள், வேண்டுமென்றே செய்கிற பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்த தேவனே என்னை விடுதலையாக்கும் அப்பா. நான் உமக்கு முன்பாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய முயற்சி செய்யத்தக்கதான கிருபை தாரும். மாம்சம் என்னை ஆட்கொள்ள விடாமல் உம்முடைய ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு என்னை வழிநடத்துவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் மாம்சத்திற்கு இடம் கொடுத்தால் அது மேலோங்கி கொண்டே இருக்கும். சத்ருவுக்கு நாம் இடம் கொடுத்தது போலாகும். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவனை விட்டு நீங்கள் விலகுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அவனுக்கு இடம் கொடுக்காவிட்டால் அவன் ஒரு நாளும் நம்மிடத்தில் வரப்போவதில்லை. அவன் நம்மை விட்டு ஓடிப்போவான். ஆகவே இந்த நேரத்தில் முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, அந்த இரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அவருடைய தழும்புகளை நாம் நினைப்போம். அவர் வாங்கின அந்த சாட்டை அடிகளை நாம் நினைத்து பார்ப்போம். முட்கிரீடத்தினால் உண்டான காயங்கள், ஆணிகளினாலே உண்டான காயங்கள், சாட்டை அடியினாலே உண்டான காயங்கள் எல்லாவற்றையும் கண்முன்பாக கொண்டு வந்து, அது எனக்காகவே அவர் ரத்தம் சிந்தி என் பாவங்களையெல்லாம் போக்குவதற்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி இந்த நேரத்தில் முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய பரிசுத்தமான இரத்தத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். யெகோவா ரஃபா, அவர் சுகம் கொடுக்கிற தேவன். அவருடைய தழும்புகளால் ஆவிக்குரிய ஜீவித்திலே வருகிற குறைவுகள், சரீரத்திலே வருகிற குறைவுகள் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் அவராகவே காணப்படுகிறார். ஆகவே முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அந்த விடுதலையோடு கூட, ஒரு பயபக்தியோடு கூட இந்த திருவிருந்திலே பங்கு கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாய் நம்மை முற்றிலுமாய் அவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதாவும் கரத்தில், அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதாவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று தத்தம் செய்தேன், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரேனையே தத்தம் செய்தேன். நாம் சொல்லலாம், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகளாவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகளாவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிப்போம். அவருக்கு தேவையானது எல்லாம்
நம்மையே நாம் அர்ப்பணிக்க வேண்டும், அதுதான் அவருக்கு தேவை. ஆகவே முற்றிலுமாய் நாம் அர்ப்பணித்து நாம் விட்டு கொடுக்க வேண்டியவைகளை விட்டு கொடுத்து தேவையில்லாதவைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து விடுவதற்கு அனுமதித்து கத்தரித்து விட வேண்டியவைகளை கத்தரித்து விட்டு அந்த செடி நன்றாய் வளர்வதற்கு நாம் இடம் கொடுத்து ஒரு நல்ல கனி கொடுக்கும் மரமாய் நாம் வாழத்தக்கதான கிருபையை, வளரத்தக்கதான கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாய் அந்த நிச்சயத்தோடு கூட இந்த பந்தியிலே பங்கெடுத்துக் கொள்வோம். முதலாவதாக சகோதரர்கள் வரும்படியாக கேட்கிறேன். நீங்கள் குடும்பமாய் வந்தும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பிறகு சகோதரிகள் வந்து எடுத்துக்கொள்ளும்படியாக கேட்கிறேன். நீங்கள் முன்பாக வரலாம். இது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட திருப்பந்தியிலே நீங்கள் பங்கு கொள்ளும்படியாக உங்களை அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாம் ஆட்கடிப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய பரிசுத்த திரு சரீரமாக இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய திரு ரத்தமாக இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். வாருங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த மாம்சமும் ஊற்றி கொடுக்கப்பட்ட அவருடைய பரிசுத்த திரு ரத்தமுமாய் இருக்கிறது. ஆமென். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்கள் அனைத்தும் பார்க்கின்றன, என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன, சிலுவை நாதர் இயேசுவின். ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நாம் அறிக்கை செய்வோம். நம்மை தகுதியுள்ளவராக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். நாம் பாவத்தில் இருந்த போதும் அவருக்கு எதிரிகளாக இருந்த போது கூட அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை தேடி வந்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். அதுதான் அவர் செய்த மகா பெரிய ஒரு கிரியை. நம்ம வாழ்க்கையில் நமக்கு கொடுத்த ஒரு ரட்சிப்பின் அனுபவம் ஒரு மகா பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதற்காக நாம் நம்முடைய வாய்களை திறந்து அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒரு நிமிடம் வாய்களை திறந்து நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, தகுதி உள்ளவர்களாக இந்த பாத்திரத்திலும் பங்கு பெற செய்தீர். அதற்காக நம்முடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் ஆண்டவரே நாங்கள் பங்கு கொள்ள நீர் கிருபை அளித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. எனக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ஐயா. நீங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறோம் அப்பா. இந்த பந்தியிலே எங்களை தகுதியுள்ளவர்களாக நீர் எங்களை பங்கேற்க வைத்தீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மனிதனை நீர் நினைத்து ஆண்டவரே எங்களுக்காக நீர் உயிரையே தியாகம் செய்திருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இதன் பங்கு பெற்றதன் மூலமாக ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் எங்களை இடைக்கட்டுங்கப்பா. வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே. பலத்தின் மேல் பலம் உண்டாகட்டும் அப்பா. விடுதலை உண்டாகட்டும் வாழ்க்கையிலே ஆண்டவரே. இந்த பலத்தோடு நாங்கள் கடந்து சென்று உமக்காக சாட்சியாக வாழத்தக்கதான கிருபை எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய ஆண்டவரே நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும் அப்பா. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பங்கு பெற முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பெறாக ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறோம். சீக்கிரத்திலே உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக வந்து உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்காக அதை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. அதற்காக ஆண்டவரே நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நினைத்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய கரங்களை படைக்கிறோம், நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.
இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், சபை மக்களோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும், பெற்றோரோடும், கூட பிறந்தவர்களோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் மீண்டும் மீண்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். God bless you. God bless you. God bless you.